நாங்கள் பெல்ஜியத்தில் இருக்கும்போது லூர்து மாதா ஆலயத்திற்கு சென்று ஒரு நாள் லூர்து மாதாவை தரிசனை செய்துவிட்டு வர வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. அப்போது நாங்கள் இங்கிருந்து முதல்ல பெல்ஜியத்திலிருந்து பக்கத்திலே ஒரு ஏர்போர்ட்ஸ் இருக்கிறது, சிறிய ஏர்போர்ட். அங்கிருந்து ஃப்ளைட் மூலமாக புறப்பட்டு காலையில் 8 மணிக்கு அங்கே லூர்து போய் சேர்ந்து விட்டோம். இங்கிருந்து 6:30 மணிக்கு புறப்பட்டது. விமானம் சரியாக 6:30 மணிக்கு. ஏர்போர்ட் சிறியதாக இருந்தாலும் நிறைய ஏரோப்ளேன் இருந்தது. மக்கள் உற்சாகமாக கைதட்டி கேப்டனை வரவேற்கிறார்கள். வண்டி டேக் ஆஃப் ஆகிறது. விமானம் ரன்வேயில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கிருந்து பெல்ஜியத்திலிருந்து ஒரு சுமார் 1.5 மணி நேரம் பிரயாணம். பிரயாணம் அருமையாக இருந்தது. இதுதான் லூர்தில் வந்து இறங்கி அங்கிருந்து சிட்டி பஸ் மூலமாக போய்கொண்டிருக்கிறோம். லூர்து ஏர்போர்ட்டிலிருந்து லூர்து மாதா கேவிக்கு, த பெசிலிகா ஆஃப் லூர்து போகின்ற வழியில் அருமையான காட்சிகள். பச்சை பசேல் என்று எங்கு பார்த்தாலும் பச்சையாக தெரிகிறது. இதுதான் அங்குள்ள லோக்கல் பஸ். அருமையாக இருக்கிறது. நேரடியாக பெசிலிகா பக்கத்திலே கொண்டு விட்டுவிட்டது. அருமையாக இருந்தது, வசதியாக இருந்தது, ஒரு கஷ்டமும் இல்லை. தெரியாத இடம், எப்படி போய் சேர்கிறோமோ, பாசை வேற தெரியாது என்று நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் பஸ் அருமையாக பெசிலிகா பக்கத்தில், பெசிலிகா முன்னால் கொண்டு விட்டது. அதில் இறங்கி நாங்கள் கொஞ்ச தூரம் நடக்க வேண்டியிருந்தது. பஜார் வழியாக நடந்து சென்றபோது அங்குள்ள கடைகள் சுரூபம் மற்றும் புனித பொருட்கள் விற்கின்ற கடைகளாக இருக்கின்றது இருபுறமும். அதை பார்த்து கொண்டே போய்கொண்டிருந்தோம். கடைசியாக இதோ தெரிகிறதே, இதுதான் லூர்து மாதா பெசிலிகா. பெரிய கோயில். 2 மாடி 3 மாடி இருக்கின்றது. இதிலே கீழே ஒரு பெரிய கோயில், அதற்கு மேலே ஒரு கோயில், அதற்கு மேலே ஒரு கோயில், 3 கோயில்கள் இருக்கின்றன. மிக பிரமாதமான கோவில். கோவில் முன்னால் பெரிய வளாகம் இருக்கிறது.
ஓப்பன் ஸ்பேஸ், எத்தனை 1000 பேர் வந்தாலும் தங்கக்கூடிய அளவிலே இடம் இருக்கின்றது. நாங்கள் அதிகாலையில் 8 மணிக்கு போய்விட்டதால் அதிக கூட்டம் இல்லை. மற்றும் இது சாதாரண ஒர்க்கிங் டே என்பதாலும் அதிக கூட்டம் இல்லை. சனி ஞாயிறு மற்றும் விசேஷ நாட்களில் வந்தால் உள்ளே போய் தரிசனம் காண்பதே கஷ்டம் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு கூட்டம் இருக்குமாம். லைன்லே நிற்க வேண்டியது இருக்கும். ஆனால் எங்களுக்கு அப்படி ஒன்றும் கூட்டமாக தெரியவில்லை. எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி பார்த்தோம். உட்கார்ந்து ரசித்து உலகத்தை தனதாக்கி உயிர்களின் தாயாகி எங்களை வாழ வைக்கும் மன்னையே மிக அருமையாக இருந்தது. இங்கே உள்ள படங்கள் தெரிகின்றதே, அது சுவரில் செய்யப்பட்ட படங்கள் எல்லாமே கல்லினால் ஆனது. கல் துண்டுகளை கலரான கல் துண்டுகளை துண்டு துண்டாக வெட்டி உடைத்து அதை ஜாயிண்ட் பண்ணி அப்படியே படமாக செய்திருக்கிறார்கள். ஆர்ட் ரொம்ப அருமையாக இருக்கிறது. எப்படி செய்தார்கள் என்றே நமக்கு பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆச்சரியமாக இருக்கிறது. அவ்வளோ அழகாக இருக்கிறது. இது கோயில் உள்பகுதி. உள்பகுதியில் ஜபமாலையின் போது சொல்லக்கூடிய தேவ ரகசியங்கள் படமாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னது, மாதா எலிசபெத் மாலை மினவினது, திவ்ய கர்த்தர் பிறந்தது, கர்த்தரை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தது, 12 வயதில் காணாமல் போன கர்த்தரை கண்டு களி கூர்ந்தது. இப்படியாக வரிசையாக எல்லா தேவ ரகசியங்களும் விளக்கமாக படம் வரைந்து வைத்திருக்கிறார்கள். சில படங்களை இப்போது ரெனோவேட் செய்கிறார்கள், புதுப்பிக்கிறார்கள். மிக அருமையாக இருக்கிறது. இதுதான் பெசிலிக்காவில் உள்பகுதி. மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்து கொண்டிருந்தாலும் அமைதியை காக்கிறார்கள். பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் எல்லோரும் அமைதியாக இருக்கின்றனர். Keep silent. அதை போன்று எல்லோரும் மௌனமாக வருகின்றார்கள், மௌனமாக தரிசிக்கின்றார்கள். ஒரு பேச்சு கிடையாது. மிகவும் அருமையாக நடக்கிறது. துக்க தேவ ரகசியங்கள் அடுத்து வரிசையாக செய்யப்பட்டுள்ளது. எங்கள் ஆலயம் வாழும் அம்மா, எங்கள் இதயத்தில் வாழும் அம்மா, எங்கள் ஆலயம் வாழும் அம்மா, எங்கள் இதயத்தில் வாழும் அம்மா, கண்களில் மகிழ்ச்சி அம்மா, கற்றூனிலே கட்டுண்டு அடிபட்டது வந்ததனால், கண்களில் மகிழ்ச்சி அம்மா, உன் பாதம் இன்று வந்ததனால், வாழ்த்திடுங்கள் வாழ்த்திடுங்கள், போற்றிடுங்கள் போற்றிடுங்கள், இரத்த வேர்வை வேர்த்தது, மகிழ்ந்திடுங்கள், வாழ்த்திடுங்கள் வாழ்த்திடுங்கள், போற்றிடுங்கள் போற்றிடுங்கள், மகிழ்ந்திடுங்கள். உலகத்தை தனதாக்கி உயிர்களின் தாயாகி எங்களை வாழ வைக்கும் மன்னையே, எங்கள் ஊர்
இப்படியாக நாம் ஜெபமாலை செய்து ஒப்பு கொடுக்கும்போது இந்த தேவ ரகசியங்களின் படங்களின் முன்பாக நின்று ஜெபமாலை பக்தியோடு செய்யும்போது மனதிற்கு மிகவும் மிக மிக அமைதியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது, பக்தி பரவசமாக இருக்கிறது. இது திவ்ய நற்கருணை ஸ்தாபனம். நாங்கள் போயிருக்கும்போது ஒரு திருப்பலி காண வேண்டிய பாக்கியம் கிடைத்தது. திருப்பலி எந்த பாஷையில் இருந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒருவேளை பிரெஞ்சாக இருந்திருக்கலாம். ஆனால் ரோமன் கத்தோலிக்க முறைப்படி செய்கின்ற திருப்பலி நமக்கு புரிகின்றது. இப்போது வாசகம், முதல் வாசகம் வாசிக்கிறார்கள், இப்போது இரண்டாவது வாசகம் வாசிக்கிறார்கள், இப்போது பிரசங்கம் செய்கின்றார், இப்போது நற்கருணை எழுந்தேற்றம் செய்கின்றார் என்று பார்த்து கொண்டே இருந்து நற்கருணை வாங்கிவிட்டு எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பத்திற்காகவும் எல்லோருக்காகவும் நமக்கு யாரெல்லாம் என்னிடத்திலே ஜெப பிரார்த்தனை கேட்டார்களோ அவர்களுக்காகவும் இந்த திருப்பலிலே ஒப்பு கொடுத்தோம். அடுத்து அதை சுற்றி மாதா, லூர்து மாதா படம், அதிலே மெழுதிரி கொளுத்தி இருக்கிறது பாருங்கள். இந்த மெழுதிரி கொளுத்துவதற்கு இங்கு ஒரு சிஸ்டம் இருக்கின்றது. கீழே மெழுதிரி கிடக்கும் நிறைய. அதை எடுத்து மெழுதிரியை ஒரு டாலரில் இங்கே உள்ளது ஈரோ, ஒரு ஈரோ போட்டுவிட்டு ஒரு மெழுதிரியை எடுத்து கொளுத்தி வைத்து விட்டு போகின்றன. எல்லோரும் யார் மெழுதிரி கொளுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ ஒரு ஈரோ காசு அதிலே போடுகிறார்கள், ஒரு மெழுதிரி எடுக்கிறார்கள், கொளுத்தி விட்டு போகிறார்கள். இதுதான் இங்கே சிஸ்டம். இங்கே ஈரோப் முழுவதும் இதே சிஸ்டம் தான். இது மாடி. அந்த கோயிலில் முதல் மாடியில் ஏறினதும் இதே மாதிரியாக இருக்கிறது. பக்கத்திலே நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. மேலே மாடியிலிருந்து பார்க்கும்போது வளாகம் இப்படி தெரிகிறது. வளாகம், அதை சுற்றி உள்ள இடங்கள். காலையில் குளிர் தாங்க முடியாமல் இருந்தது. ஆனால் நேரமாக வெயில் அதிகமாகி சூடு கூடிக்கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் நம்ம ஊரில் உள்ள சூடு மாதிரி இல்லை. இங்கு மேக்சிமம் 28 டிகிரி இருந்தது நாங்கள் போன இன்றைக்கு. வெயிலே இருந்தால் சூடாக தான் இருந்தது. ஏனென்றால் இங்கு குளிமையான பிரதேசத்திலே 28 டிகிரி சூடு என்கும்போது உஷ்ணமாக தெரிகிறது. நமது ஊரிலே 28, 30, 40, 50 எல்லா சீதோஷ்ணத்திற்கும் நாம் பழகிவிட்டோம். ஆகவே எங்களுக்கு இங்குள்ள உஷ்ணம், சீதோஷ்ணம் மிகவும் உஷ்ணமாக தெரியவில்லை. ஆனந்தமாக இருந்தது. பாருங்கள், இது இரண்டாவது மாடியில் உள்ளே உள்ள கோயில் உள்காட்சி. இது புனித ராயப்பருடைய சுரூபம் ஒன்று இருக்கின்றது. இது அதற்கு மேலே மூன்றாவது மாடியில் உள்ள கோயில். ஒரு சிறிய அகலமில்லாததுதான், ஆனால் நீளமாக இருக்கின்றது. கோயிலிலே உள்ளே இருக்கின்ற பீடம் இது. பார்ப்பதற்கு அருமையாக இருந்தது. கம்பீரமாக மாதா காட்சி அளிக்கின்றார். பக்தி பரவசமாக இருக்கின்றது இந்த கோவில். 5 நிமிடம் அதில் இருந்து ஜபம் செய்தால் நமக்கு ஆன்ம திருப்தி கிடைக்கிறது. இது உயர இருந்து பார்க்கும்போது பக்கத்தில் ஓடுகின்ற நதி. இந்த நதி ஓரத்தில் தான் மாதா காட்சி கொடுத்திருக்கிறார். அருமையான நதி, சுத்தமான தண்ணீர்.
இங்கே ஒரு கிரீடம் ஒன்று வைத்திருக்கிறார்கள் தங்க கலரிலே. மாதாவுடைய கோவில் என்பதை காட்டுவதற்காக இந்த கிரீடம் தங்க கிரீடம். அது தங்கமா என்னென்று தெரியவில்லை, தங்க கலரிலே தெரிகிறது. இதுதான் மாதா காட்சி கொடுத்த கெபி. இந்த இடத்தில்தான் மாதா காட்சி கொடுத்துட்டு போகும்போது நீர் ஊற்று பெருகி தாகத்தை தணிக்கும்படியாக அந்த சிறுவர்களுக்கு மாதா கொடுத்த புதுமை நீர். இந்த நீர் ஊற்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. யாரும் அதில் கை தொட முடியாது. அதை கண்ணாடியால் மூடியிருக்கிறார்கள். பார்க்கலாம். மக்கள் அதை பார்த்து கும்பிட்டு விட்டு மாதாவை நினைத்து பூக்களை கொண்டு சூடுகிறார்கள். விதவிதமான மலர் சூடி மாதாவை மகிமைப்படுத்துகிறார்கள். இது ஓடுகின்றதை இவ்வளவுதான் தண்ணி. அதில் புதுமை தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது மலையிலிருந்து, மாதாவுடைய பாதத்திலிருந்து. இந்த புதுமை தண்ணியை எல்லோரும் உலகமெங்கும் இருந்து வருகின்றவர்கள் புதுமை தண்ணி எடுத்துக்கொண்டு போகிறார்கள். வீட்டிலே வைத்து யாருக்காவது கை கால் வலி, சின்ன அசுகங்கள், மன தளர்வு ஏற்படும் போது இந்த புதுமை தண்ணீரை தொட்டு லூர்து மாதாவை நினைத்து நெத்தியிலே சிலுவையிடும் போது லூர்து மாதா உதவி செய்கிறார்கள். நாம் நினைத்த காரியம் நடக்கிறது. இதில் எள்ளளவும் சந்தேகப்பட வேண்டிய அவசியமில்லை. மாதா மிகவும் பிரகாசமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாதா கெபியிலிருந்து பார்க்கும்போது பெரிய கோயில் இப்படி தெரிகிறது. பெரிய கோயிலின் பக்கத்தில் தான் இந்த மாதா கெபி இருக்கிறது. அதன் பக்கத்திலே நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் பெரிய கூட்டமாக இருக்கும்போது மாதா கெபி பக்கத்தில் போக முடியாவிட்டாலும் இந்த நதிக்கு அப்பால் அந்த சைடு உட்கார்வதற்கு பெஞ்செல்லாம் போட்டிருக்கிறார்கள். உட்கார்ந்தும் தரிசனம் செய்யலாம். அங்கு நிழல் இருக்கிறது. மாதா கோயில் முன்பாக நிழல் கிடையாது, வெயில்தான். வெயிலா இருந்தாலும் மக்கள் வெயிலிலும் உட்கார்ந்து ஜபிக்கின்றார்கள். மழை நேரத்தில் மழை பார்க்காமல் உடை பிடித்துக் கொண்டு இதிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். உட்கார்ந்து மாதாவு பிரார்த்தனை செய்து ஜெபித்து பலன் பெற்றுக் கொண்டு போகிறார்கள். பல நாடுகளிலிருந்து வருகிறார்கள், ஒரு நாட்டில் இல்லை. இது லூர்து பிரான்ஸ் நாட்டிலே இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் 25 நாடுகள் இருக்கின்றன. 25 நாடுகளில் இருந்தும் வருகின்றார்கள். 25 நாடுகளிலும் 28 வகையான மொழிகள். ஒவ்வொரு நாட்டிற்கு ஒரு மொழி, சில நாடுகளில் 2 மொழி. இப்படிப்பட்ட மொழி அதிகமான இடம் ஐரோப்பா. ஆங்கிலம் சிலருக்கு தெரிகிறது, சிலருக்கு என்றால் மிகவும் சிலருக்கு, ஒரு 2% ஆளுக்கு தான் ஆங்கிலம் புரிகிறது. மற்ற எல்லாருமே பிரெஞ்சு, டச், பிறகு அங்கங்கே அவங்களோட பாஷை, அந்த நாட்டில் உள்ள பாஷை.